சும்மாவே நமக்கு சோஷியல் எக்ஸாம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஹாஃப் இயர்லிக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஃபுல் போர்ஷன்ஸ் எழுத போறோம். நம்மள நிறைய பேருக்கு எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது. அண்ட் பழசு முன்னாடி படிச்சது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போயிருப்போம். அதெல்லாம் எப்படா போய் ரீகால் பண்றது? அதுவும் இன்னும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு ஒரு 10 நாள் தான் டைம் இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு குழப்பத்துல இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். எஸ் கைஸ், ஸோ வெல்கம் டு வேதாந்து. நான் உங்க ஸ்ராவணி மேம். ஸோ வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ 27 சாப்டர்ஸ் இருக்கு. அதிகமா ரொம்பவே அதிகம் தான். டைமும் நம்ம கையில வெறும் 10 நாள் தான் இருக்கு. இந்த 27 சாப்டர்ஸ்ல இந்த செகண்ட் மிட் டர்முக்கு நம்ம படிச்சது கூட ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி படிச்ச குவார்டர்லி போர்ஷன்லாம் நம்ம ரீகால் பண்றதுக்கே டைம் எடுத்துரும் இல்லையா? அப்போ எதை படிக்க போறோம் எதை விட போறோம் அண்ட் தென் இந்த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாம இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டரா இருக்கு சோஷியலை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ மற்ற சப்ஜெக்ட் அது ஓகே, சயின்ஸ் எல்லாம் நம்ம ஒரு வாட்டி படிச்சிட்டோம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டோம்னா கூட நம்ம போய் எழுதிடலாம். ஆனா சோஷியல் பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் மல்டிபிள் டைம்ஸ் ரீகால் பண்ணாதான் இயர், பிளேசஸ், மேப்ல இருக்கக்கூடிய பிளேசஸ் அண்ட் நிறைய நேம்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். சோ டிஃபிகல்ட் டு ரிமெம்பரா இருக்கிறதுனாலயும் இது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்றோம். நான் 10th படிச்சப்போ எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் சப்ஜெக்ட்டா இருந்தது சோஷியல் தான். 100லாம் வாங்க முடியுமா அப்படின்னு டவுட் மனசுல இருந்துச்சு. பட் தேங்க்ஸ் டு மை டீச்சர்ஸ், ஹிஸ்டரி எனக்கு சொல்லிக் கொடுத்த வைஜெயந்தி மேமா இருக்கட்டும் அண்ட் ஜியோகிராஃபில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் மேம் பார்வதி மேமா இருக்கட்டும், எனக்கே தெரியாம வந்து என்னோட ஜியோகிராஃபி மேம் என்னை வந்து படிக்க வச்சிருவாங்க. ஓகே, என்னாலாம் முடியுமா அப்படின்னு நான் டவுட்ல இருந்தேன். ஆனாலும் சம திமிரு, எடுத்தா சென்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் யூ நோ வாட், ஐ ரியலி ஸ்கோர்ட் சென்டம் இன் சோஷியல். ஓகே, ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ண, எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிற டிப்ஸும் நான் கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். உங்க மனசுக்குள்ளேயும் இல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் தூக்கி அசைடா வச்சிருங்க. ஓகே, ஸோ யோர் டார்கெட் ஷுட் நாட் பி 99, 95 ஆர் 90. ரைட்? உங்களுடைய டார்கெட் சென்டமா மட்டும் தான் இருக்கணும், நாட் 1 மார்க் லெஸ். ஓகே, மனசுல ஃபிக்ஸ் பண்ற டார்கெட் எப்பயுமே ஹையா பெரிதுனும் பெரிதுகேல் இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்ம கேட்டுருவோம், வரது வரட்டும் சரியா? ஸோ எடுத்தா சென்டம் தான் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட்ல போடு, முடிஞ்சா உன் பேரையும் போட்டு போடு சரியா? ஸோ நம்ம சென்டமை நோக்கி மட்டும் தான் இனிமே ஒரு முயற்சியும் போட போறோம். ஸோ அட்லீஸ்ட் 99 ஆச்சு நம்ம வாங்கிட மாட்டோம். சூப்பர்ப்பா. இப்போ ஹிஸ்டரியில என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம படிக்கிறோம் அப்படிங்கறத பாத்துருவோம். சோ ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுமா? வேண்டாம், இதே வீடியோ கீழே நான் PDF கொடுத்திருக்கேன். ஓகே, சோ அதே மாதிரி ஹிஸ்டரி சாப்டர் 6ல இருந்து 10 வரைக்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கொடுத்தாச்சு. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பேர் கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடியது டீடைல் ஆன்சர்ஸ் தான் இல்லையா? சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே டெய்லி 1 டீடைல் அப்படின்னு ஒரு சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த PDFல ஜஸ்ட் நீங்க இங்க கிளிக் பண்ணாலே போறோம். நீங்க அந்த டெய்லி 1 டீடைல் சீரிஸ்ல இருக்கிற பிளேலிஸ்ட்டை பார்க்கலாம். அழகா ஒரு நாளைக்கு ஒரு டீடைலை படிக்க ஆரம்பிச்சிருங்க. சோஷியல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாம போனது என்ன தெரியுமா? ஒரு மாதிரி கிவ் அப் ஜோனுக்கு நான் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு பிளான் பண்ணுவேன்ப்பா. ஓகே, ஒரு ½ an hourல ஒரு டீடைல் ஆன்சரை படிச்சிடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணுவேன். ஆனா ½ an hourல அந்த டீடைல் ஆன்சரை படிக்க முடிஞ்சதே கிடையாது. ஏன்னா ஒன்று கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நம்ம புரிஞ்சுட்டு அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு அதை சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் எழுதி பார்த்து ½ an hour ஆகாது, 1 hour ஆயிடும். 2 பேரா தான் படிச்சு முடிச்சிருப்பேன். ஓகே, அதனால அப்போவே ஒரு மாதிரி கிவ் அப் மோடுக்கு போயிடுவேன். எங்கடா பிளான் பண்ணி முடிக்கிறது. ஷார்ட் ஆன்சர்ஸ் கூட பரவாயில்ல, பட் டீடைல் ஆன்சர்ஸ் நம்ம எதிர்பார்த்து ஒரு டைம் அலோகேட் பண்ணனா அந்த டைம்குள்ள நமக்கு முடிக்க முடியாம போயிடும். அதனாலே நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம். ஓகே, டிமோட்டிவேட்டடாகவும் ஆயிடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணது சரியா? ஸோ தட் நாங்கள் ஃபேஸ் பண்ணது நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது. இந்த சீரீஸில் 10 நிமிஷத்தில் ஒரு டீட்டெயிலை சொல்லி கொடுத்துருப்போம். அழகாக அந்த டீட்டெயில் ஆன்சரை கவனி, உடனே படி, டக்குன்னு எழுதி பார்த்துட்டு கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்கும் சரியா? அடுத்து ஜியோகிராஃபி வரும். ஸோ ஜியோகிராஃபியில் பாருங்க, ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் இந்த 7 சாப்டர்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ கொடுத்தாச்சு. முக்கியமாக கிவ் ரீசன்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் இங்கே இருக்கு. 6th and 7th சாப்டருக்கு பாருங்க, ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ், கிவ் ரீசன்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்தாச்சு. ஜியோகிராஃபியில் யாரெல்லாம் இந்த மேப் கொஷின்ஸ் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா நாங்கள் செகண்ட் மிட் மேரத்தான் போனப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, மேப்பை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ஸோ மேப்லாம் எங்கள் அம்மா வந்து ட்ரிக் மாதிரி சொல்லி தருவாங்க. இங்கே பாரு மூக்கு மாதிரி இருக்கு பாரு, இந்த இடத்துல தான் இந்த பிளேஸ் வரும், இந்த இடத்துல கரெக்டாக இப்படி நீ வந்து 90 டிகிரியில் ஆங்கிள் வரைஞ்சினா இந்த இடத்துல இந்த பிளேஸ் வரும் அப்படின்னு வந்து அவங்க தான் எனக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மேப்புக்கெலாம் கண்டுபிடி சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸில் ஒரு மேப்பையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கும். பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, உங்களுக்கு அந்த சீரிஸ் வேணுமா அப்படிங்கறத கண்டிப்பா எல்லாருமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேப்ஸ் வேணும் அண்ட் தென் யாருக்கெல்லாம் இந்த கண்டுபிடி சீரிஸ் வேணும், லைக் டெய்லி ஒன் டீடைல் மாதிரி இந்த கண்டுபிடி சீரிஸ் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம சிவிக்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसக்கு வரோம். சோ சிவிக்ஸ்ல 5 சாப்டர்ஸ்ல ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்கு, சிமிலர்லி ஃபார் எக்கனாமிக்ஸ். சோ இந்த क्वेश्चन மட்டும் படிச்சா போதுமா 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 அப்படின்னு கண்டிப்பா நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. பாரு, படிக்கிறத கரெக்டா படிக்கணும். ஓகே, குவான்டிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ குவாலிட்டியும் அந்த அளவுக்கு முக்கியம். இந்த क्वेश्चंस எல்லாம் ஹாஃப் இயர்லிக்கு நம்ம சூப்பரா சவத்தா அழகா தரவா படிச்சு முடிக்க போறோம். ஓகேவா? ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுக்கு அப்புறமா டைம் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், அதுக்குள்ள ரிமைனிங் क्वेश्चंसையும் படிக்க போறோம். ஆக மொத்தம் பப்ளிக்குள்ள எல்லா क्वेश्चंसையும் தான் நம்ம படிக்க போறோம். இப்போ டைம் லைன் பாருங்க. பப்ளிக்ல ரிப்பீட்டடா இந்த மாதிரி 1910ல இருந்து 30, 20ல இருந்து 40 இத தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது 20 வருஷம் கொடுத்து அதுல இருந்து வெறும் 5 ஈவென்ட் வந்து எழுத சொல்றாங்க. அப்போ 10, 20, 30, 40 சரியா? நாலா நம்ம இதை வந்து பிரிச்சுப்போம். சரியா? 4 பர்டிகுலர் ஈவென்ட்ஸா நம்ம இதை வந்து பிரிச்சுப்போம். ஸோ இதுவும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா என்டையர் பிளேலிஸ்ட்டை நீங்க பார்க்கலாம். இதுல இந்த 10 இயர்க்குள்ள 5 ஈவெண்ட் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ திஸ் இஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் வாட் நீங்க படிக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து அதிகம் தான். சரியா? ஸோ 5 ஈவெண்ட் ட்ரிக்கோட சொல்லி தந்திருப்பேன். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபன்னியான ஸ்டோரியோட. ஓகே, ஸோ இது அழகா இங்க கிளிக் பண்ணாலே நீ இதை பார்த்துடலாம். கிளிக் பண்ணி சூப்பரா படிச்சிரு. 5, 10, 15, 20 மினிட்ஸ்ல டைம் லைன்ல 30 சூப்பர் மார்க் நீ வாங்கிடலாம். சரியா? ஸோ 5 out of 5 நம்ம செமையா வாங்கிடலாம். அடுத்துப்பா சோஷியல், இதையும் தாண்டி உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லி ஒன் டீடைல் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ விட்டுருந்தோம், நாளையிலிருந்து அதையும் நம்ம வந்து டெய்லி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் யாரெல்லாம் நம்மளுடைய வேதாந்தம் 9th 10th ஸ்டேட் போர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்பதான் எங்களுடைய ரெகுலர் வீடியோஸ் லைவ் எல்லாமே உன்னை வந்து ரீச் பண்ணும். அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ சப்போர்ட்டர்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். டாடா.